வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பவர் ஆஃப் பட்டாணி வாங்கணும் இல்லை அட்டஸ்டட் வாங்கணும் அப்படின்னா அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பவர் ஆஃப் பட்டாணி எதுக்கெல்லாம் வாங்கணும், அதேமாரி அட்டஸ்டேஷன் எதுக்கெல்லாம் கேட்பாங்க, எதுக்கு அதை வாங்கணும், அதை வாங்கி அதனால என்ன நமக்கு யூஸு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கே போய் வாங்கணும், எவ்வளோ செலவாகும், எப்படி வாங்குறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் வரும். ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில் பார்க்குறது முன்னாடி வீடியோவை முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியாவில் உங்கள் பேரில் இடம் வாங்க போகிறீங்க, இல்லை இந்தியாவில் உங்கள் பேரில் இடம் இருக்குது, அதை நீங்கள் விற்க போகிறீங்க, ஆனால் உங்கள் பேரில் இருக்க அதை விற்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் உள்ள யார் பேரில் வேணாலும் அந்த பவர் ஆஃப் பட்டாணி அப்படின்னு எழுதி கொடுத்து அவங்க விற்கலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பேரில் இருக்குது, ஆனால் உங்கள் ஒய்ஃபு அதை விற்கணும், உங்கள் ஒய்ஃப் விற்கணும் அப்படின்னா அந்த பவர் ஆஃப் பட்டாணி அப்படிங்கிறத உங்கள் ஒய்ஃப் பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபு அந்த ஊர்லேருந்து அதை அந்த இடத்த விற்றுக்கலாம் இல்லை வாங்கிக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? இதை ஒய்ஃபுன்னு சொல்ல அவசியம் கிடையாது. உங்கள் அம்மாவா அப்பாவா அப்படின்னு யாரை வேணா இருக்கலாம், உங்கள் பிளட் ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு யாராக இருக்கலாம். யாருக்கு நீங்கள் பவர் ஆஃப் பட்டாணி எழுதி கொடுக்குறீங்களோ, இங்கேருந்து அட்டஸ்டட் வாங்கி எம்பசிலேருந்து அட்டஸ்டட் வாங்கி கொடுக்குறீங்களோ அவங்க இடத்த வாங்கவோ விற்கவோ முழு அதிகாரம் இருக்குது. அதுதான் பவர் ஆஃப் பட்டாணி. ஓகேங்களா. ரெண்டாவது, அட்டஸ்டேஷன் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்புக்காக இருக்கட்டும், பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆதார் கார்டாக இருக்கட்டும், இல்லை விசாவாக இருக்கட்டும், இக்காமாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அட்டஸ்டேஷன் எம்பசியில் போய் அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே பவர் ஆஃப் பட்டாணி நீங்கள் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ஆதார் கார்டுக்கு அட்டஸ்டேஷன் வாங்கணும், பாஸ்போர்ட் அட்டஸ்டேஷன் வாங்கணும். இதெல்லாம் அட்டஸ்டேட் வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரிஜினலுக்கு சேம் ஆகிடும். நீங்கள் போய் ஜெராக்ஸ் தான் வாங்க போகிறீங்க, ஆனால் அது ஒரிஜினல் எப்படி அது வேல்யூவோ அதேமாரி அட்டஸ்டேஷன் சவுதி இந்தியாவில் எம்பசியில் வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் ஒரிஜினலுக்கு ரொம்ப சேம். ஓகேங்களா, அப்படி ஒரு பவர் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அட்டஸ்டேஷன் வாங்குறது. ஓகே, பவர் ஆஃப் பட்டாணி எப்படி அட்டஸ்டேஷன் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பட்டாணிக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அது 2 பக்கம்தான் இருக்கும். அது ஒரு ஃபார்மெட்டு தான். அது நீங்கள் இந்தியாவில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மெட்டே கொடுத்துருவாங்க. அது ஃபார்மெட்டு தான். அப்படியே அதை உங்கள் பிடிஎஃபாக அனுப்ப சொல்லி நீங்கள் சாதா ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு எம்பசியில் உங்களுக்கு அட்டஸ்டேஷன் தருவாங்க. இல்லை பத்திரம், சில பேர் பத்திரம் 10 ரூபா பத்திரம், 100 ரூபா பத்திரம், 200 ரூபா பத்திரம்னு இருக்கலாம். அந்த பத்திரத்துலேயே இந்த பவர் ஆஃப் பட்டாணியை டைப் பண்ணி இந்தியாவிலேருந்து கொரியர் பண்ணுவாங்க. அதை நம்ம இங்கே அட்டஸ்டேஷன் எம்பசி, அதை எம்பசினா விஎஃப்எஸ் குளோபலில் போய் அட்டஸ்டேஷன் வாங்கணும். அந்த ஃபார்மேட்டை வாங்கி உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, யாருக்கு பவர் ஆஃப் பட்டாணி கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் கொரியர் பண்ணிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்களோட இடத்த வாங்கவோ விற்கவோ யாருக்கு நீங்கள் பவர் ஆஃப் பட்டாணி எழுதி தரீங்களோ அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, யாருக்கு நீங்கள் பவர் ஆஃப் பட்டாணி எழுதி தரணுமோ ஓகேங்களா, அதோட ஃபார்மேட்டை நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதிக்கு அனுப்ப சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி, இல்லை அவங்க கொரியரில் அனுப்பினாலும் சரி. ஓகே, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு யார் பேரில் நீங்கள் இது வாங்கணும், அட்டஸ்டேஷன் வாங்கணுங்களோ உங்களோட ஒரிஜினலு, உங்களோட ஜெராக்ஸு, அதாவது ஜெராக்ஸ் எல்லாத்தையும் விஎஃப்எஸ் குளோபல் அப்படின்னு இருக்குல்ல, எம்பசி வேலையெல்லாம் அவங்க தான் வைப்பாங்க. ஸோ அங்கே அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். ஓகே, அவங்க முன்னாடி தான் நீங்கள் கையெழுத்து போடணும். திரும்ப வேறு எதுலேயுமே நீங்கள் கையெழுத்து எதுவுமே போடக்கூடாது. பிரிண்ட் தரோம், அது பிரிண்ட் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரிஜினல், ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் போய் ஒரிஜினல் கட்டணும் வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. விஎஃப்எஸ் குளோபில் சீல் குத்தி அட்டஸ்டேஷன் பண்ணி தருவாங்க. அதை நீங்கள் கொரியர் பண்ணணும், கண்டிப்பாக கொரியர் பண்ணணும். கொரியர் பண்ணுறத அந்த கொரியர் பண்ணி நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்களே அந்த கொரியர் பண்ணுற கவர் வேணும். கொரியர் பண்ணுறக்கு அந்த பில்லு அது உங்களை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்பாங்க, எது மூலியமாக வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்து விட்றீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு போகிறாங்க, நீங்கள் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா யாருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களோட பாஸ்போர்ட்டு காப்பி. ஏன்னா எப்படி பவர் ஆஃப் பட்டாணி உங்கள் கைக்கு வந்தது சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு, அதுக்கான ப்ரூஃபு தான் இப்போ நம்ம சொல்கிறது. ஒன்று கொரியரோட ட்ராக்கிங் நம்பர், கொரியரோட பில்லு, இல்லாட்டி அந்த கவர் வேணும், மேலே கவர் போடுவோம்ல அந்த கவர் வேணும்.
இல்லாட்டி யார் எடுத்துகிட்டு போய் தராங்களோ அவங்களோடது, அதாவது சவுதியிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு போகிறாங்க இந்தியாவுக்கு அப்படின்னா அவரோட பாஸ்போர்ட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போ தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி வாங்க பவர் ஆஃப் பட்டாணி ஏங்க. ஏன்னா உங்களோட முழு அதிகாரத்தையும் ஒரு ஆள்கிட்ட தரீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நிறையா ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே சவுதியில் உள்ள விஎஃப்எஸ் குளோபல், உங்கள் பக்கத்தில் விஎஃப்எஸ் குளோபல் சவுதி அரேபியாவில் போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே உட்கார வேண்டியது தான். உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்க சீல் கொடுத்து கையெழுத்து போட்டு தருவாங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்குறது, பவர் ஆஃப் பட்டாணி சீல் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். நீங்கள் விஎஃப்எஸ் குளோபல்ஸில் அப்பாயின்மெண்ட் எடுத்துங்க ஆன்லைனில், அந்த டேட்டு டைமுக்கு போயிடுங்க. அங்கே உட்கார சொல்லுவாங்க, உங்கள் நம்பர் கூப்பிடாங்க. ஒரு குறிப்பிட்ட 120 ரியால்னு நினைக்கிறேன். ஒரு அட்டஸ்டேஷனுக்கும் ஒன்று மாறும். ஓகே, அந்த ரியால் செலவும் ரியால் பில்லு அங்கேயே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் பண்ண சொல்லி அட்டஸ்டேஷன் அவங்க முன்னாடியே நீங்கள் கையெழுத்து போட்டு அட்டஸ்டேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, லேட்டாக போகிறீங்க, வாங்குறீங்க, வர்றீங்க, ஃபீஸ் கட்டணும், அவ்வளோதான். இதுதான் பவர் ஆஃப் பட்டாணி சவுதி அரேபியாவில் அட்டஸ்டேஷன் வாங்குகிற முறை. உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்கு, டெலிகிராம் லிங்கு, ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் வாங்க பேசலாம், கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்கப்படும். ஓகேலா? தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.